ஹலோ கைஸ், லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய புரோடா ஒன்று விட்டுருப்பாங்க பிக் பாஸ் டீம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளர வரும்போது நீங்கள் ஒழுங்காக விளையாடினீங்க அப்படின்னா டாப் 8ல் இருக்கக்கூடிய 2 கண்டஸ்டண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது சொல்லும் போதே நமக்கே தெரியும், என்னடா கதை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆட்டத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி சில பல பொய்கள் சொல்லுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரி, அதை வீக்கெண்ட் டேஸ்லேயே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா, இது புரோடா விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கண்காணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு அதுக்குன்னே ஒரு செப்பரேட்டான ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் அவர்கள் வச்சுருந்தாங்க. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் யாராவது ஆகிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே போட்டேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணார் தெரியுமா பிக் பாஸ்? வேறு லெவலுங்க. நீங்கள் வெறித்தனமான ஆட்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் கொடுத்தாப்புல. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் 8 பேர் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் டாப் 8 கண்டஸ்டன்ட்டுங்களுடைய கேமை உடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, அதை சொல்லுங்கள். அது அக்செப்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லலை ஆக்சுவலாக. ஓகேங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் போயிட்டு நான் மண்டையை கலவணும் சார், அவங்கக்கிட்ட போய் இப்படி பண்ணேன் சார், அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொன்னேன் சார், பொட்டியை எடுக்க சொன்னேன் சார், ஒருத்தரை வினர் ஆகணும்னு நினச்சேன் சார், இந்த மாதிரி 1008 விஷயங்கள் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ரியா தியாகராஜன் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி வெங்கட் ஒரு சில விஷயத்தை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுனிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் போயிட்டு விலாவரியாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ரீசன்ஸ் தான், நான் மண்டே கிழமை இந்த மாதிரி நான் எஃபர்ட் போட்டேன், இந்த மாதிரி செஞ்சேன், அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் 8 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, டாப் 6 கண்டஸ்டன்ட், இப்போது அவங்கள கேட்கும்போது நீங்கள்லாம் என்னப்பா உண்மையாகவே அவங்க பண்ணத்தில் ஏதாவது உடஞ்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அவங்க என்ன ஒத்துக்குவாங்களா, உடையவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் விஜய் விஷயம்லாம் உடஞ்சி அழுதார். சௌந்தர்யாவெல்லாம் ஒரு நாள் முழுக்க அழுதுட்டு இருந்தாங்க. பிக் பாஸோட கன்ஃபெஷன் ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா பிஆர் ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உடஞ்சி அழுதாங்க தான். விஜய் விஷால் அழுந்தாப்புல, சௌந்தர்யா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீலிங் அப்படின்றது இருந்தது. இவங்க பயங்கரமாக எஃபெக்டிவாக சில விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் அவர்கள் கடைசியாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எதான் இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த டாப் 6 கண்டஸ்டன்ட், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நாங்கள்லாம் எவ்வளோ அடினாலே வாங்கிக்குவோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி ஓகே, நாங்கள் பார்த்ததில் யாரும் பெருசாக அஃபெக்ட் ஆகாத காரணத்தினால, யாரும் பெருசாக நீங்கள் விளையாடாத காரணத்தினால இந்த வருடம் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஒட்டுமொத்த பேருக்கும் பயங்கர சந்தோஷம், ஹாப்பி. சொல்லப்போனால் அந்த எக்ஸ் 8 கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களுக்கும் ஹாப்பி தான். இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கையை தட்டி முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் நோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி, வணக்கம்.